Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எறா ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ்லாம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 முட்டையை வடித்து ஊற்றிட்டு மிளகுத்தூள் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். சின்ன சின்ன துண்டுகளாக வர மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை நம்ம உடச்சி ஊற்றலாம், நம்ம நல்லா அடித்து சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை தனியாக எடுத்துடலாம். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்குன பூண்டை சேர்த்துட்டு நம்ம இப்போ எறாவை இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். எறாவை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இதிலேயே அந்த எறா வந்து வெந்துடும். ஏன்னா எறாலாம் தண்ணி விடும். மீடியம் சைஸில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தண்ணி பிரிஞ்சு வருது. இப்போது மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அது தண்ணிலாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எறாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பக்கமாக நம்ம இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக நறுக்குன பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக நறுக்கின பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம நறுக்கின கேரட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம பொரித்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச எறாவையும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸை ஆற வச்சு வச்சுருக்கேன். அதில் நான் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா எல்லாம் கலந்துடுச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு கொஞ்சம் தீர மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது வாசனைக்கு நான் கொத்தமல்லி இலையில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அதை நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு இறால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணால்
என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.